ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று நாம் காத்திருப்பது அருமையான ஒரு திருக்கோயிலுங்க. இன்னைக்கு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய சாய்பாபா காலனியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வித்யா சித்தி விநாயகர் என்ற திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிலை பார்க்கறதுக்கு எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. என்ன காரணம்? ஒரு பசுமாட்டை சாமி கும்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்குமோ அது மாதிரியான ஒரு கோவில். ஏன்னா அத்தனை சாமி இருக்குங்க இந்த கோவிலில். அப்பேற்பட்ட ஒரு கோவிலில் அழகான ஒரு கொடிமரம். இந்த ஏரியா மக்கள் இந்த ஏரியாவில் முதல்ல கோவிலே இல்லையாமா, குடி வந்தவங்க இந்த கோவிலை முதல்ல பராமரிச்சிருக்காங்க. கொடிமரத்து முன்பு நிற்கும் கணபதி, கொடிமரத்தில் முன்னாடி ஒரு கணபதி, அந்த கணபதியை கும்பிட்டதுக்கப்புறம் பொன்னிற மேனியில் ஒரு கணபதி. அப்படி பார்த்தா அப்படி கையெடுத்து கும்பிடக்கூடிய அழகு. இந்த படிப்பு வராதவங்கெல்லாம் இந்த தோப்புக்கரணம் போடுவாங்க. எதுக்காகனா இந்த நரம்பு வேலை செய்யணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு அருமையான கணபதி. இந்த வினாடிகளில் கணபதி தரிசனம், இது நிதர்சனம். जय गणेश जय गणेश जय गणेश देवा, जय गणेश जय गणेश जय गणेश देवा. अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा, अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा. जय गणेश जय गणेश जय गणेश देवा, अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा. गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम्. யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே, யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே. நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம், மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம், அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிதம், லம்போதரம் விசாலாக்ஷம் வந்தேகம் கணநாயகம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார், ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். இப்போ அந்த தங்கமுக கணபதியை பார்த்துட்டோமா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பஞ்சமுக கணபதியும் பார்க்க போறோம். பஞ்சமுக கணபதினா உங்களுக்கு தெரியும். இந்த பஞ்சமுக கணபதி நிறைய கோவிலில் பார்க்க முடியாது. ஆனால் கோவை மாவட்டத்தில் 2-3 கோவிலில் இருக்குது. அது மருதமலையில் இருக்குது, கோணியம்மன் கோவிலில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய இங்கே
அருள்மிகு பஞ்சமுக கணபதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதுக்கு பஞ்சமுக கணபதி பார்க்கணும்? படிப்பு ஒருத்தருக்கு வேணும்னா பஞ்சமுக கணபதியை கும்பிட்டா கண்டிப்பாக அருள் கடாட்சம் கிடைக்கும். இங்கே பஞ்சமுக கணபதிக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா நாகர். இந்த நாகர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 பக்கமும் நாகர் இருக்கக்கூடிய இந்த கணபதி லட்சணமாக இருக்குங்க. அதை பார்த்தவுடன் அப்படியே சரஸ்வதியை பார்க்குறோம். பச்சை வஸ்திரம். எதுக்கு பச்சை வஸ்திரம் போட்டிருக்காங்கன்னா புதன் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக. பொதுவாகவே படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக பச்சை துணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை வஸ்திரம் உடுத்திக்கொள்வது ரொம்ப ரொம்ப சாலச் சிறந்தது. கல்வி இப்போ ஒரு பாடம் ரொம்ப நாள் புரியல அப்படின்னா கண்டிப்பாக பச்சை வஸ்திரம் யூஸ் பண்ணலாம். சில பேர் படித்தது மறந்துடுது அப்படிங்கிற காரணத்தில் இந்த பச்சை பயிறு ஒரு 50 கிராம் வாங்கி அதை தலைகாணிக்கடியில் வச்சு படுத்துடணும். ஒரு 3 நாள் படுத்து தூங்கி 3 நாள் நைட்டு மட்டும் படுத்து தூங்கி அதை எடுத்து ஆற்றுல விடணும். அல்லது வளரும் செடிகளில் போட்டு விட்டால் ஒரு பாடம் புரியலைன்னா புரியுங்க. இதுதான் சரஸ்வதி கடாட்சம் பெறுவதற்கான ஒரு நல்ல வழி. இப்போது அந்த விநாயக பெருமான் உற்சவ மூர்த்தி அவ்வளோ அழகாக இருக்குங்க. தொட்டு கும்பிடணும் போல் ஒரு ஆசை இருக்கும். அதை பார்த்தவுடன் அருமையான ஒரு சிவன், அதுவும் கல்யாண சுந்தரேஸ்வரர் உடனமர் கோகிலாம்பாள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரர் இந்த கோவிலில் இருக்கார், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கோவிலோட தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மூலவருக்கு பின்னாடியும் ஒரு உற்சவரோட அழகெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்குங்க. இப்போ ஒரு ஆடல் கலை அரசன், அரவு சூடும் நாயகன், அரவுனா பாம்பு சூடும் நாயகன், அறிவு தரும் தேவன். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டுடுத்தி அவ்வளோ அழகுங்க. நீங்கள் உண்மையாகவே பாருங்கள், மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அவருக்கு பொருத்தமாக பொருந்தும். அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படி பட்டுடுத்தி நிற்கும் காட்சி அருமையான காட்சி. இத்திருக்கோயிலிலே பக்தர்கள் வழிபடுவதற்கு ஏதுவாக ஒரு விநாயகர் சன்னதியும், திருக்கடவூரில் இருக்கும் அபிராமி அம்பிகை உடன் அமிர்தகடேஸ்வரர் சன்னதியும், சிவன் மலையில் இருக்கும் அன்னதான சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும், செஞ்சேரி மலையில் இருக்கும் சண்முகநாத சுவாமியும், சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் சன்னதியும், திரு ஆலங்குடியில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னதியும், இன்னும் தாடிக்கும்பு போன்ற இடங்களில் இருக்கும் பைரவமூர்த்தி சன்னதியும், நவகிரக தேவங்கள் தனீஸ்வரமூர்த்தி சன்னதியும், அதையடுத்து சபரிமலையில் இருக்கும் மணிகண்டன் சன்னதியும், ராமர் போன்ற விக்கிரகங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு, அதை அடுத்து சரஸ்வதி, துர்க்கை என்ற வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் வைக்கப்பட்டு, எல்லோருக்கும் கல்யாணம் ஆவதற்காக கல்யாண சுந்தர சன்னதியும், எல்லோரும் எப்பொழுதும் எப்போ வேண்டுமானாலும் தரிசிக்க ஸ்ரீதேவி பூமிதேவி அலங்காரவல்லி சமேத கல்யாண சீனிவாச பெருமாள் சன்னதியும் மகாலட்சுமியும் இங்கே வரிசையாக அமைக்கப்பட்டு, பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏதுவாக ஆகம சாஸ்திர திருமுறைகளின்படி எல்லா விதமான அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற இந்த கோயிலிலே விநாயகருக்கு சதுர்த்தி திருவிழாவும், சுவாமி சந்நிதியிலே பிரதோஷ விழாவும், முருகன் சந்நிதியிலே கிருத்திகா நட்சத்திர அபிஷேகமும், சண்முகர் சந்நிதியிலே சஷ்டி மகோத்சவம், அதையடுத்து நடராஜா சன்னதியிலே 6 அபிஷேகங்களும், மார்கழி திருவாதிரை அபிஷேகம் வெகு விமர்சையாகவும், தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே குரு பயிற்சி போன்ற ராசிக்கு ராசி குரு மாறுவதன் மூலம் விசேஷங்களும், பைரவர் சன்னதியிலே அஷ்டமியும், நவகிரக சன்னதியிலே சனி பயிற்சி விழா, குரு பயிற்சி விழா போன்ற வைபவங்களும் நடந்து, அதையடுத்து மகர ஜோதி என்று ஐயப்பனுக்கு மகர விளக்கு, மகர ஜோதி என்ற விழாவும், ஆஞ்சநேயருக்கு மார்கழி மாதத்திலே வடமாலி சாத்த என்ற விழாவும் நடந்து, சரஸ்வதி சன்னதியிலே குழந்தைகள் நன்கு படுக்க அக்ஷராபியாசமும், துர்க்கை சன்னதியிலே எல்லாம் வினைகள் தீர எம்பெருமானை பிரார்த்திக்கும் சன்னதியாகவும், கல்யாண சுந்தர சன்னதியிலே திருமணஞ்சேரியிலே பூஜை செய்வது போல இங்கு பூஜை செய்து அவர்களுக்கு மாலை கொடுத்து நிச்சயதார்த்தம் ஆன உடனே அதை கொண்டு வந்து இங்கு கொடுத்து வரப்பிரசாதம் பெற்று எல்லா விதமான நன்மையை பெரிய கல்யாண சுந்தர ஆலயமும், அதை அடுத்து ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண சுந்தரருக்கு அடுத்த மாதிரி கல்யாண சீனிவாச பெருமாள் என்ற முறையில் அவருக்கு வைகுண்ட ஏகாதி பெருவிழா வெகு சிறப்பாக நடத்தும் இக்கோயிலிலே எல்லா உற்சவங்களும் மிக சிறப்பாக நடந்து வருகின்றன. இப்போ இதெல்லாம் பார்த்து நிறைந்த கண்கள், சிறிய இடைவேளைக்கு பிறகு அருமையான பெருமாள் மகாவிஷ்ணு, என்ன அழகுங்க அப்பா, அருமையாக இருக்கும். காண கண்கோடி வேண்டும், 1000 நாவுடைய ஆதிசேஷன் உன்னை பாடும்போது கூட உனது அழகை எங்கோ குறை வைத்திருப்பான் என்று சொல்லும் அளவுக்கு அழகு, லட்சணம், பார்க்கும் விழிகள், பார்த்த விழிகளுக்கு பரவசத்தை கொடுக்கும் அருள்மிகு விஷ்ணு, ஸ்ரீவிஷ்ணு. இந்த ஸ்ரீவிஷ்ணு பகவான் இங்கே மகாலட்சுமி தாயாருடன் ஸ்ரீதேவி பூதேவி எழில் பொங்க அருள் சுரக்கும் இந்த காட்சி அற்புதமான காட்சி. இப்போ மகாவிஷ்ணு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து யார் இருக்காருன்னா ராமர், லக்ஷ்மர், சீதை. இந்த பார்க்கறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. உண்மையாகவே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும்,
இந்த ராமர், லக்ஷ்மண், சீதை, பக்கத்தில் ஹனுமான். இது அவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த பார்த்தாலே புண்ணியங்க. யாரெல்லாம் பார்க்கலாம், இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க, புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, இவங்கெல்லாம் செல்ஃபோனில் சில பேர் டிஸ்பிளே வச்சுக்குவாங்க. இந்த படத்தை வைங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காரணம்? பார்த்தவுடன் நல்லது நடக்கக்கூடிய படம் இது. இந்த அற்புதமான தரிசனங்க. இப்போ யார் வீட்லையாவது குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் சங்கடம், குடும்பத்தில் சிக்கல் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த படத்தை வழிபடலாம். இந்த ராமரை வழிபடலாம். ராமன், லக்ஷ்மண், சீதை, ஹனுமான் 4 பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்த வணங்கினா கண்டிப்பாக குடும்ப கஷ்டம் தீருங்க. இதில் சந்தேகமே கிடையாதுங்க. ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அழகு அவ்வளோ அருமையான அழகு. இந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அட்டகாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கே அந்த அம்பாளுடைய அருள் கொஞ்சம் பார்வை. வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் அந்த மகாலட்சுமியை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, மகாலட்சுமியை எப்படி கும்பிட்றது? நல்ல விஷயம். மகாலட்சுமியை கும்பிட்றதுக்கு அடிக்கடி அம்பாளுக்கு நெல்லிக்கனி வைத்து பூஜை செய்யவும். அம்பாளுக்கு நெல்லிக்கனி ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அகத்திக்கீரை, சுண்டைக்காய் இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் வச்சு வணங்கலாம். அதை தினமும் வீட்டில் செஞ்சாலே அதை செஞ்சு மகாலட்சுமிக்கு படைக்கலாம். அப்புறம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அது படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குளம் போல் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குளம் விளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சு திரி போட்டு அந்த மாதிரி ஒரு அம்பாலை மனமுருகி பாடும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். இந்த நெல்லிக்கனி வைத்து பூஜை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் பூரணமாக கிடைக்குங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நான் கோமதி சக்கரம் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கோமதி சக்கரம் கிடைச்சவங்க வாங்கி வச்சுக்கோங்க. கோமதி சக்கரத்தை சிகப்பு துணி வச்சு வீட்டில் வச்சிட்டிங்கனாலே அம்பாள் கூட இருப்பாள். அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் சக்கரத்தாழ்வார் இருந்தாலே கண்டிப்பாக யோக நரசிம்மர் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே இங்கே சிலாரூபமும் உண்டு, அதே மாதிரி பஞ்சலோகமும் உண்டு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோவில். இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோம். யாராக இருக்குன்னு சொல்லுங்கள். நினைச்சாலே சிலிர்க்குது. ஒரு குட்டி கிருஷ்ணன், சந்தான கோபால கிருஷ்ணன், அந்த காலை தூக்கி பெருவிரலை தன்னோட வாயில் வச்சு கடிச்சிட்டு அவ்வளோ ஒரு அழகு லட்சணம். இதை பார்க்குறவங்களுக்கு யாருக்கு குழந்தை இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த சந்தான கோபால கிருஷ்ணனை அந்த ஆளிலை மீது துயிலும் அந்த கண்ணபிரான் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். அவ்வளோ அற்புதமான ஒரு அருமையான அழகு.
இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னும் அருமையான தெய்வங்கள் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு இப்போ வழக்கம் போல் இந்த ஆலயத்தில் குரு பகவானுடைய சன்னிதானம் ரொம்ப நல்லா இருக்கு. தட்சிணாமூர்த்தி, வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வியாழன், பிரகஸ்பதி, குரு இப்படியெல்லாம் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி குரு பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஹனுமான் தனிச்சந்நிதி கொண்டு அருள்பாலிக்கிறார். சனீஸ்வர பகவான் தனிச்சந்நிதி கொண்டு அருள்பாலிக்கிறார். 18 படிக்கு சொந்தக்காரன் 2 பேர் தான், கருப்பணசாமியும் ஐயப்பனும். இந்த இடத்துல ஐயப்பன் அருள் பொங்கும் ஐயப்பனாக காட்சி தருகிறார். இந்த ஸ்தலத்தில் அம்பாள் துர்க்கை தெற்கு நோக்கிய முகமாக சிறப்பு சேவை சாதிக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் இந்த சன்னிதானத்தில். யாருக்கெல்லாம் கல்வி வரலன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஞானானந்தமயத்தை அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏலக்காய் மாலை இட்டு அந்த ஹயக்ரீவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த இடத்துல ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரொம்ப சிறப்பாக இருக்கார். சரஸ்வதி இருக்காங்க, பஞ்சமுக கணபதி இருக்கார். இது போக ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் அப்படி ஒரு பிங்க் கலர் பட்டுடுத்தி இந்த ஸ்தலத்தை அலங்கரிக்கும் தேவனாக ஆறுமுகம் ரூபம். ஆறுமுகம் அருமையாக இருப்பாருங்க. பார்க்கும்போதே உடனே காவடி எடுத்து இறைவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தெய்வம் முருகப்பெருமான். பச்சை மயில் மீது ஏறி வரும் முருகப்பெருமான் நமது இச்சையெல்லாம் தீர்த்திடுவான். இச்சைனா ஆசை, ஆசை நமக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அத்தனையும் தீர்த்து தரக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிறார். இப்போ ஒரு சிவனை பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அழகாக இருக்குங்க. முதல்ல பார்த்ததெல்லாம் ஒரு நடராஜர் பார்த்தோம், ஒரு இது பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வதம் செய்யக்கூடிய அளவில் ஒரு அருமையான சூலாயுதம், அதை வதம் செய்கிற மாதிரி வரும் காட்சி.
இந்த திருக்கோயிலிலே நாமகரணம், பெயர் வைத்தல், காது குத்துதல், சஷ்டப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம், பீமரதி, 70வது வயது நிறைவு விழா, சதாபிஷேகம், 80வது ஆண்டு நிறைவு விழா. அதை அடுத்து மிருத்யுஞ்சய ஜபம். யாருக்காவது உடம்பு சரியில்லை, சனி 8 இருக்குது, 7 இருக்குது, 7.5 நடக்குது, அஷ்டமச்சயம் நடக்குது, இவங்கெல்லாம் எல்லா நிவர்த்தியும் அடையும் பொறுத்து மிருத்யுஞ்சய யந்திரம் வச்சு இங்கே பூஜை பண்ணப்பட்டும் அதற்குரிய காலசம்மார மூர்த்தி பாலாம்பிகை, யமதர்மராஜர், மார்க்கண்டேயர் போன்ற விக்கிரகங்கள்லாம் இங்கே பிரதிஷ்டை செய்து எல்லோருக்கும் எல்லாவித நன்மையும் செய்து கொண்டு வருகிறது. அது அல்லாமல் இந்த வித்யாசக்தி விநாயகர் அறக்கட்டளையானது வருடந்தோறும் இலவசமாக ஒரு கல்யாணம், இலவசமாக ஒரு உபநயனம், அதை அடுத்து அடுத்தடுத்து முகாம்கள், கண் சிகிச்சை முகாம், இப்போ கூட நீரிழிவு முகாம் எல்லாம் போட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலிலே 6 கால பூஜைகள் வெகு விமர்சையாக தினந்தோறும் நடந்து வருகிறது. பள்ளியிலே பூஜை முதற்கொண்டு வெகு சிறப்பாகும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் மனதார கண்டுகளித்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரணும், சுவாமி எனக்கு இருக்கிற எல்லா சிக்கலையும் தீர்த்து கொடு அப்படின்னு நம்ம வேண்டுறோம். பஞ்சமுக கணபதி, அருள் சுரக்கும் ஐயப்பன், ஆஞ்சநேயர், சீதா, லக்ஷ்மி, ராமர் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான சிவபெருமான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, இந்த மாதிரி அத்தனை தேவதைகளும் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து வணங்கினால் சகல தோஷமும் நிவர்த்தியாகும் என்று சொல்லி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.